OMR means Optical Mark Recognition. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிட்டு போகுதுன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நல்லா படிச்சுட்டு போகணும். அதுக்கப்புறம் என்னென்ன கொண்டு போகிறதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் ஹால் டிக்கெட் வந்து கலர்லேயோ இல்லை நார்மல் இதுலேயோ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு கொண்டு போயிருங்க. ஸோ வந்து உங்கள் ஃபோட்டோ அதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படின்னா எதுக்கும் ஒரு பேக்கப்புக்கு ஒரு ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் கண்டிப்பாக பிளாக் பால் பாயிண்ட் பென் 1க்கு 2 எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ நல்லா எழுதான்னு பார்த்து எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இது 3 தான் எடுத்துகிட்டு போகணும், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. வாட்ச் வந்து அனலாக் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுவாங்க, ஆனால் சில பேர் அதையும் வாங்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி கர்ஷிப் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதே மாதிரி கரன்சி அமௌண்ட்டு காயின்ஸ் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ வந்து நீங்கள் போகும்போது எப்படி போவீங்களோ அதே மாதிரி வந்து நான் ஃபார்மலாக போயிட்டு அதே மாதிரி வர மாதிரி இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு OMR சீட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீட் வாங்கினதும் இந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ இருக்கும். இது ஆல்ரெடி அங்கேயே வந்து நமக்கு ரிஜிஸ்டர் ஆகி வந்துடும். அப்புறம் இங்கே வந்து நம்ம நேம் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ரிஜிஸ்டர் நம்பர், அப்புறம் சப்ஜெக்ட்டு, சென்ட்ரு, எந்த பிளேஸ், அதாவது வென்யூனா இந்த ஸ்கூல் சென்டர் போட்டிருப்பாங்களா அந்த இது. அப்புறம் வந்து டேட் அண்ட் டைம் செஷன்ஸ் இருக்கும், ஏஎம்மா பிஎம்மா என்ன டேட் அண்ட் டைம் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாம் ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்தாலே போதும், வேறு எதுவும் நம்ம இதில் ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து இது கரெக்டாக இல்லைன்னா மேபி தப்பாக இருந்துச்சுன்னா சான்ஸ் இருக்காது. தப்பாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி வேறு OMR சீட் வாங்கிக்கணும். ஏன்னா அது வந்து உங்கள் OMR சீட் தானே, உங்கள் ஃபோட்டோ இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். அடுத்த செகண்ட் வந்து இது வந்து ஃபஸ்ட் பேஜ். அதே மாதிரி இங்கே செகண்ட் பேஜ் இருக்கும். ஸோ செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படிச்சுட்டு சைன் போடணும். இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க 5 இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே போட்டிருக்காங்களா, யூஸ் ஒன்லி பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென். சேட் பண்ணுறதுக்குனாலும் சரி, இங்கே எதுனாலும் சைன் பண்ணுறதுக்கு எழுதுறதுக்கு எதுனாலும் சரி, OMR சீட்டை பொறுத்தவரை நீங்கள் பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா நமக்கு வந்து இதை வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க, அதாவது ஆன்சர் சீட்டை வந்து வேலிடாக எடுத்துக்கிற மாட்டாங்க. அதே மாதிரி 3 இடத்துல சைன் போடணும். அது நான் எந்தெந்த இடம்னு பின்னாடி சொல்கிறேன். அதாவது செகண்ட் பேஜில் ஒரு இடத்துலையும் ஃப்ரண்ட் பேஜில் 2 இடத்துலையும் சைன் போடணும். அப்புறம் வந்து தம்ப் இம்ப்ரெஷன், லெஃப்ட் ஹேண்ட் வைக்கணும், ரைட் ஹேண்ட் வைக்கக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் கட்டை விரல், அதாவது பெருவிரல் ரேகைன்னு சொல்லுவாங்க, அந்த விரல் ரேகை வைக்கணும். ஸோ வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேட் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டு, இந்த மாதிரி யூனிஃபார்மாக ரவுண்டாக இருக்கணும். எல்லா கொஸ்டினுக்கும் நீங்கள் சேட் பண்ணியிருக்கணும். இப்போ உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் ஈன்ற இதை சேட் பண்ணியிருக்கணும். இதை பொறுத்தவரை, அதாவது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை நமக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் நீங்கள் டிக் பண்ண ஈயை வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் மிச்சம் ஏதாவது ஒரு ஆன்சர் தெரிஞ்சால் அதை ப்ரிஃபர் பண்ணிங்க. எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு போகிறது நம்ம பிளாக் பால் பாயிண்ட் பென் எடுத்துகிட்டு போகலாம், ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். அது தவிர வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. கரன்சியாக இருக்கட்டும், வாலெட், பர்ஸு எதுனாலும், வாட்ச், இது எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ வந்து இதை கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லைனா திரும்ப வச்சுட்டு நம்மளை எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருக்கணும். கடைசியில் வந்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணதை இந்த மாதிரி இருக்கும், ABCDன்னு இருக்கும். இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதை ஆன்சர் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் அதையும் சேட் பண்ணி ஃபில் பண்ணணும். இது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ வந்து இது மாதிரி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து எதுக்குன்னு கொடுத்துருக்காங்க, அதோட நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஒரு சேட் தான் பண்ணணும். நீங்கள் பாட்டுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2-3 சேட் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வேலிட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி சேட் பண்ணாமல் இந்த மாதிரி டிக் பண்ணியிருந்தாலோ, இன்ட்டு பண்ணியிருந்தாலோ, புள்ளி வச்சுருந்தாலோ, இல்லை சேடுக்கு வெளியில் மேலே, அதாவது அந்த ரவுண்டுக்கு வெளியில் வந்து நீங்கள் சேட் பண்ணியிருந்தாலோ, இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் பண்ணியிருந்தால் இது வந்து வேலிடாக கிடையாது. அதே மாதிரி இதில் மைனஸ் மார்க்கும் இருக்குது. மைனஸ் மார்க் மீன்ஸ் நீங்கள் பண்ணுற இதில் வந்து சேட் பண்ணுறது தவிர எங்கேயாவது நீங்கள் கிறுக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் வரும். எங்கேயாவது நீங்கள் வந்து ரஃப் ஒர்க் மாதிரி கிறுக்கி வச்சிங்கன்னா மைனஸ் மார்க் வரும். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சேட் பண்ணும்போது இந்த பார்கோடு இங்கே இருக்குல்ல, இது ஃபுல்லாக பார்கோடு, இது ஃபுல்லாக கம்ப்யூட்டர் மெமரியில் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மிஷினில். ஸோ வந்து எல்லாமே வந்து அது சிஸ்டமேட்டிக்காக தான் இருக்கும். அதில் எதுவும் நம்ம எரர் இருந்துச்சுன்னா மேனுவலாக பண்ண மாட்டாங்க, அதனால் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆன்சர் சீட்டே வேலிட் ஆக்காமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
அதே மாதிரி நீங்கள் இதில் டோட்டல் நம்பர் இதெல்லாம் போடல, சைன் போடலன்னா 2 மார்க் மைனஸ். 3 இடத்துல சைன் போடணும், ஒரு இடத்துல தம்பை ப்ரெஷர் வைக்கணும், அப்படி இல்லைனா 2 மார்க் மைனஸ். நீங்கள் இந்த புக்லெட் நம்பர் தப்பாக போட்டிங்கன்னா, அது நான் பின்னாடி சொல்கிறேன் புக்லெட் நம்பர்னால் என்னென்னு. புக்லெட் நம்பர் தப்பாக போட்டாலும் 5 மார்க் மைனஸ். இங்கே வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஆன்சர் வந்து 200க்கு 200 வரணும், அதாவது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், அதுதான் அவங்க கணக்கு. அப்படி ஸ்டார்ட் பண்ணலைன்னா அதுலேயும் உங்களுக்கு 5 மார்க் மைனஸ் வரும். இப்போ என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் 13 பாயிண்ட்ஸை படிச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து இங்கே சைன் போடணும், அதாவது செகண்ட் பேஜ் இது வந்து உங்களோட செகண்ட் பேஜ். இதில் லாஸ்ட்டில் இங்கே சைன் போடணும், இங்கே உங்களோட சைன் போட்டிருக்கணும். ஏதோ கேண்டிடேட் சிக்னேச்சர் தேர்வரின் கையொப்பம் போட்டிருக்க இடத்துல மட்டும்தான் நீங்கள் சைன் போடணும். அதே மாதிரி இங்கே ஒன்று ஃப்ரண்ட் பேஜில் இங்கே தேர்வரின் கையொப்பம்னு போட்டிருக்காங்களா, இந்த இடத்துல ஒரு சைன் போடணும். அப்புறம் வந்து எக்ஸாம் உங்களுக்கு சீட் ஒன்று தருவாங்க, அதாவது அட்டண்டன்ஸ் சீட்டு, அங்கே ஒரு சைன் போடணும். இதில் வந்து பெருவிரல் ரேகை வைக்கணும். இது மேபி எக்ஸாம் முடித்தோடனே தான் தருவாங்க, ஏன்னா இதில் வந்து இங்க்கு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கும்போது இங்க் படும். ஸோ வந்து அது பார்த்து வைக்கணும். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தான் வைக்கணும், அதாவது இடதுகை பெருவிரல் ரேகை தான் வைக்கணும். ஸோ அது கரெக்டாக வச்சுருங்க. அப்படி முன்னாடி வைக்க சொன்னாலுமே நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் எந்த இடத்துல உங்களுக்கு அதாவது அந்த சேட் விழுந்துச்சுன்னா, அதாவது அந்த இங்க்கு ரிஃப்ளெக்ஷன் விழுந்துச்சுன்னா இது வேலிடாக எடுத்துக்கிற மாட்டாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி புக்லெட் நான் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன் புக்லெட் எப்படி இருக்கும்னு. கொஸ்டின் பேப்பரோட நம்பர் தான், சீரியல் நம்பர் தான். கொஸ்டின் பேப்பர் ஏ டைப் பி டைப் 2 வரும். ஸோ வந்து அதில் வந்து ஒரு ஆளுக்குமே தனித்தனி சீரியல் நம்பர் தான் இருக்கும். அந்த புக்லெட் நம்பரை இங்கே கேண்டிடேட் ஹேஸ் டு ஃபில் திஸ் ஏரியா ஃபஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த புக்லெட் நம்பரை நீங்கள் வாங்கினதுமே ஃபில் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 15 நிமிட்ஸ் இது ஃபில் பண்ணுறது கொடுப்பாங்க. லாஸ்ட்டு 15 நிமிட்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணி இதில் எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னு பார்க்குறது கொடுப்பாங்க. நம்ம ஃபில் பண்ண போகிறதே இது மட்டும்தான், புக்லெட் நம்பரும் எத்தனை கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க அதுவும், அப்புறம் உங்கள் ஆன்சர். ஆப்வியஸ்லி அது ஆன்சர் நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அது வந்து எந்த மாதிரி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கணும், இதுதான் கரெக்டான வே. தப்பான வே பார்த்துட்டு அதே மைண்ட் செட்டில் போய் பண்ணிடாதீங்க. ஸோ கரெக்டானதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பண்ணிவிட்டு இது புக்லெட்டு டிஜிட் வந்து இருக்கும், 8 டிஜிட் இருக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எத்தனை டிஜிட் உங்களுக்கு வருதோ அதை கொடுத்துருங்க. இது கரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முன்னாடி 0 சேர்க்குறது, லாஸ்ட்டில் 0 சேர்க்குறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ வந்து இங்கே 1ன்னா 1க்கு நேராக ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இங்கே 2ன்னா 2க்கு நேராக ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மெயின் மேட்ருக்கு வரும். இப்போ தான் ஆன்சர் சீட்டு. அதே மாதிரி நீங்கள் ப்ரெசண்ட் ஆப்சண்ட் இதெல்லாம் வந்து இங்கே ஃபில் பண்ணணும். பீனா ப்ரெசண்ட் நீங்களே பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுவாங்க, எக்ஸாம் சென்டருக்கு வரவங்க அவங்க பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஆனால் இது பண்ணியிருக்கணும், கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கண்காணிப்பாளர் வந்து இங்கே சைன் போடுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு சைன் போடுவாங்க, இங்கே ஒரு சைன் போடுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் போட்டுறாதீங்க, அப்புறம் இதுவும் வேலிட் ஆகாது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், நம்ம சைன் போட வேண்டியது 3 இடத்துல மட்டும்தான். கேண்டிடேட் சிக்னேச்சர்னு போட்டுப்பாங்க, அதாவது தேர்வரின் கையொப்பம். இங்கே ஒன்று ஃபஸ்ட்டு போனதும் செகண்ட் பேஜில் போட்டுருங்க. இதெல்லாம் படிச்சுட்டு அடுத்து இந்த ஃபஸ்ட் பேஜில் போடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பெருவிரல் ரேகை வைக்கணும். அப்புறம் அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒரு சைன். இது எப்போயுமே மறந்துடாதீங்க, இல்லைனா வேலிட் ஆகாது. அடுத்து வந்து ஆன்சர் சீட்டு. ஆன்சர் சீட்டில் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஏன்னா கரெக்டாக ஏ கிட்ட போடணும். இப்போ எல்லாத்துக்கும் ஆன்சர் ஃபில் பண்ணியிருப்பீங்க. இங்கே மொத்தம் எத்தனை ஏ வந்திருக்கோ அந்த ஏ, இதில் 67ல் மொத்தம் எத்தனை பி வந்திருக்கோ அத்தனை பி, அத்தனை சி, அத்தனை டி. மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணாதீங்க, ஏதாவது ஒரு ஆன்சர் கொடுங்க, மைனஸ் மார்க் கிடையாது இதில். ஸோ இதை 3 இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 67 வரணும். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 67 வரணும். இங்கே மட்டும் 66 வரும். 67, 67, 66 மொத்தமாக வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த 3A ஃபஸ்ட் செக்மெண்ட், செகண்ட் செக்மெண்ட், தேர்ட் செக்மெண்ட், 3B அதே மாதிரி டிஇ ஆட் பண்ணிங்கன்னா இங்கே இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 வரணும். இப்போ தான் ஓகேன்னு அர்த்தம், வேலிட் மார்க் ஷீட்டு. ஸோ வந்து இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததும் உங்கள் ஃபோட்டோ தானா, பேர் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செகண்ட் பேஜில் இங்கே சைன் போடுறீங்க. அடுத்த ஃபஸ்ட் பேஜில் இங்கே கேண்டிடேட் சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இங்கே வந்து ப்ரெசன்ட் கொடுத்துருங்க. புக்லெட் நம்பர் பார்த்து ஃபில் பண்ணுங்கள், பதட்டம் இல்லாமல். ஃபஸ்ட்டு போனதும் அதான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து அதை நல்லா
ஒரு தடவைக்கு 2 தடவை எழுதிட்டு இங்கே கரெக்டாக இங்கே 0னா 0க்கு நேராக 0, 1னா 1க்கு நேராக 1, அந்த மாதிரி 8னா 8 அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த டிஜிட்டையும் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண பாருங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான ஒன்று, ஓஎம்ஆர் சீட்டை கடைசியில் அங்கே கொடுத்துட்டு வந்துருங்க. நீங்களே எடுத்துகிட்டு வந்துடுறாதீங்க. கொஸ்டின் பேப்பர் அதாவது புக்லெட் மட்டும்தான் நீங்கள் உங்கள் கையோடு கொண்டு வரணும். வேறு எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது. தேங்க்யூ.